இன்னைக்கு காலையில் நாங்கள் வந்து மானாவாரியில் இருக்கிற கருதை எடுத்து மணி எல்லாம் உடைச்சி வெயிட் போட்டு பார்த்தோம்னா 269 கிராம் ஒரு கருதுக்கு வந்திருக்கு. ஒரு ஏக்கருக்கு எத்தனை கருது வருது, எவ்வளவு, என்ன ஏதுங்கிறது எல்லாமே எழுதி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 70 கிண்டால் கணக்கு வருது. கணக்கு என் பக்கத்தில் சார் உட்கார்ந்துருக்காரு. இவங்க செய்கிற வேலை அதுதான். இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம போய் தான் இவ்வளோ தூரம் நம்ம ஆகிட்டோம். ஏன்னு சொன்னோம்னா அவங்க ஒரு சதுர மீட்டருக்கு எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளவு நெல் வருது, ஒரு ஏக்கருக்கு எவ்வளவுன்னு சொல்லி போடுவாங்க. அது மாதிரி நமக்கு வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் 70 மூட்டைக்கு மேலே தான் நமக்கு நம்ம விவசாயிக்கு கணக்கு வருது. நீங்கள் அதில் 10 கிண்டால் எடுத்துட்டாலும் கூட 60 கிண்டால் மக்காச்சோளம் எடுக்கலாம் கண்டிப்பாக. சரி, 60 கிண்டால் இல்லைனாலும் 50 கிண்டாலும் இதை எடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இது ஏன் செஞ்சோம்னு சொன்னோம்னா, எனக்கு வந்து நான் எல்லா பயிரையும் வச்சுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். எல்லாம் எவ்வளவு டாப் மோஸ்ட்டுக்கு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துகிட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்கோம். இருந்தாலும் நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி இருக்காங்களே, இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையே, நம்ம ஏதாவது பண்ணுவோங்கிறதுக்காகத்தான் மக்காச்சோளம் வச்சோம். ரெண்டாவது தடவை வந்து மக்காச்சோளம் இப்போ வந்து நமக்கு நீங்கள் எடுக்கிறது, நாங்கள் பக்கத்துலேயே ஒரு தோட்டத்திலேருந்து கருதை வாங்கிட்டு வந்தோம். அந்த கருது கூட வச்சுருக்காங்க. இவங்க வச்சாங்களோ வைக்கலையே தெரியல. பாதி புழு விழுந்திருக்கு. மொத்தத்துக்கு இந்த இவ்வளோ தான் நிகழம் இருக்குது. அதில் ஒன்றும் வெயிட்டே வரலை.